ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நம்ம டிஃப்ரெண்ட்டான சட்னி வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான இந்த சட்னி ரெசிபீஸை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்கள் வீட்டோட வெரைட்டி ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ முதல்ல நம்ம வேர்க்கடலை சட்னி பார்க்கலாம். அதுக்கு 70 கிராம் வேர்க்கடலை, 10 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/4 கப்பு தேங்காய், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு புளியும் எடுத்திருக்கேன். ஒரு கடாயை சூடாக்கி அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை அதில் சேர்த்து நல்லா சிவக்க வறுத்துக்கலாம். அது கொஞ்சம் நிறம் மாறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் புளியும் சேர்த்துட்டு கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து தேங்காயும் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் அதிகமாக வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ கொத்தமல்லி சட்னி பார்த்துடலாம். ஒரு பஞ்ச் கொத்தமல்லி இலைகள், 15 சின்ன வெங்காயம், 1/4 கப் தேங்காய், 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் புளி, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு உளுந்து பருப்பு சேர்த்து நல்லா சிவக்க வறுத்துடலாம். உளுந்து பருப்பு கொஞ்சம் சிவந்ததுக்கப்புறமா வெங்காயம், இஞ்சி, புளி சேர்த்து பச்சை மிளகாயும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சிவந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து ஒரு 5 செகண்ட் நம்ம இதை நல்லா வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காயும் சேர்த்துட்டு இதை ஒரு பிளேட்டில் சேர்த்து நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கருப்புளுந்து சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கருப்புளுந்து, 3 பல் பூண்டு, 4 வரமிளகாய், ஒரு சின்ன துண்டு புளியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் நம்ம உளுந்து பருப்பை நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். உளுந்து பருப்பு நல்லா சிவந்து வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட வரமிளகாயும் பூண்டையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கடைசியாக அந்த சின்ன துண்டு புளியும் அதில் சேர்த்து எல்லாம் நல்லா சிவந்து வர அளவுக்கு நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். கடைசியாக தக்காளி சட்னி செய்யலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, 2 வரமிளகாய், 2 பல் பூண்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இது கொஞ்சம் திக்காகி வர அளவுக்கு இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ வேர்க்கடலை சட்னியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி சட்னியும் அதே மாதிரி அரைச்சிட்டு கடைசியாக கருப்புளுந்து சட்னியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கருப்புளுந்து சட்னி மட்டும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. அது கொஞ்சம் கோர்ஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது 4 சட்னி வெரைட்டிஸும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வேர்க்கடலை சட்னி, தக்காளி சட்னி, கொத்தமல்லி சட்னி, அதுக்கப்புறம் உளுந்து சட்னி எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம செமையாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, உளுந்து பருப்பு, அதுக்கப்புறம் வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா சூப்பராக தாளிச்சாச்சு. ரொம்ப டேஸ்டியான அருமையான 4 வெரைட்டி சட்னி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்!